அக்னீஸ்வரன் சார், இந்த வாக்கு சதவீத உயர்வு வந்து ஆளுங்கட்சி மீதான கோபத்தையும் மாற்றத்திற்கான அவசியத்தையும் உணர்த்துதா? ஆளுங்கட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, தீவிர வாக்காளர் இதில் நீக்கப்பட்டவர்கள், அது மூணாவது இந்த 5 வருஷம் தேர்தலில் அவங்க சொன்னது செய்யாதது, அது மாதிரி எதெல்லாம் மக்கள் எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் அவங்க நிறைவேற்றாமல் இருந்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதை விட முந்தைய ஆட்சியில் இருந்த என்னென்னலாம் நலத்திட்டங்கள், அதிமுக ஆட்சியில் ஆடு மாடு கோழி திட்டம், 10 ரூபாய்க்கு குடி தண்ணீர் கொடுத்தாங்க எல்லா பேருந்து நிலையத்திலையும், அது நிப்பாட்டிட்டாங்க. அம்மா உணவகம் சரிவர இயங்குவதில்லை. குறிப்பாக நகரங்களிலே அல்லல் படுதுன்னா கிராமத்தில் சொல்லவே தேவையில்லை, தாலுகா அளவில் இருக்கக்கூடியதெல்லாம். இப்போ அது மாதிரி எல்லா இடத்துலையும் மக்கள் அதிருப்தி தான் இருக்கிறாங்க. உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இப்போ குறிப்பாக மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலவச பேருந்து சொல்கிறாங்கல்ல, அந்த இலவச பேருந்து அப்படின்றத கணக்கு காட்டிட்டு அந்த ஊருக்காக தொடர்ந்து, இப்போ ஒரு ஊர் ஏதோ ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 18 முறை ஒரு பேருந்து வந்து போகுது அப்படின்னா அதனுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க, 10 ஆக்கிட்டாங்க, 12 ஆக்கிட்டாங்க. அதனால் தனியார் ஆட்டோக்கள் தான் வருமானத்தை சம்பாதிச்சாங்களே ஒழிய மக்கள் அந்த சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்தாங்களா, அவங்களுடைய வேலைகளை முடிச்சிட்டாங்களான்னு கேட்டால் இல்லைங்க. அது மாதிரி இதை விட ரொம்ப பாதிப்புக்கு உள்ளானது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதியோர் உதவித்தொகை அது சரிவர வழங்கப்படலை. அதே மாதிரி தான் நீங்கள் ரேஷன் கடைகள், நியாய விலை கடைகள் அப்படின்றாங்கல்ல, அந்த நியாய விலை கடைகளில் எந்த பொருள் கேட்டாலும் அதில் அளவு கம்மியாக இருக்கும், அரிசியை வேறு ஏதாவது ஹோட்டலுக்கு கொடுத்து விட்டுட்டு பண்ணுறது, இது எப்போதும் நடக்கக்கூடிய ஒன்றா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலத்தில் இது அதிகம் அப்படிங்கிறத நான் அடியேன் குற்றம் சாட்டலை. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அண்டை மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைன்னு போட்டுட்டு அது அநியாய விலை கடைன்னு சொல்லி எல்லா அரிசிகளையும் லாரியில் வெளியில் ஏற்றி விட்றாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா. இவர் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திமுகவிலே ஒரு நல்ல மனிதர் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க தாத்தா நாடு சுதந்திரம் அடையாதுக்கு முன்னாடியே மாகாணங்களுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு பணம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, சுயமரியாதை நாட்டு மக்களுடைய அதுதான் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆகையினால இது போன்ற திட்டங்கள் எல்லாம் இந்த ஏழை மக்களை பாதிச்சிருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். சார், இந்த முதியோர் உதவித்தொகைன்னு சொல்கிறீங்க, முதியோர் உதவித்தொகை சிட்டிஸில் கூட தானே தேவைப்படும், கிராமங்களில் அதிகமாக உயர்ந்ததுக்கான காரணம் என்னன்னு நான் கேட்குறேன். காரணம் கிராமங்களில் உயர்ந்ததுக்கு காரணம் அப்படின்னா, கிராமத்தை அவங்க எந்த விதத்தில் கண்டுக்கிட்டாங்க சொல்லுங்கள். ஏதாவது ஒரு திட்டம், நீங்கள் மடிக்கணினி திட்டம், சைக்கிள் திட்டம், இது எல்லாம் கிராமப்புற மேம்பாட்டுக்காக தான் கொண்டு வந்தது. ஏன் 20 கிலோ அரிசி ஏன் இலவசம் அப்படின்னு மாநில அரசு கொண்டு வருது? இந்தியாவிலேயே 2 மாநிலங்கள் தான் இந்த பொது விநியோக திட்டத்தில் நாம் வறுமை இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கியிருக்கிறோம், தமிழ்நாடும் கேரளாவும் தான். அப்படி இருக்கும்போது அந்த திட்டங்கள் எல்லாம் அங்கே சரியாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது போய் சேரலை அப்படின்றது தான் அர்த்தம். இவர்கள் செய்வது எல்லாமே பூரா நாங்கள் வெளிநாட்டு முதலீடை ஈர்த்துட்டோம், ரைட்டா, படித்தவங்களுக்கு வேலை தர்றோம், வெளிநாடு முதலீடும் ஈர்க்கலை, ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் நீங்கள் முதலீடை ஈர்க்கலைன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொன்னார்ல, அதுக்கு ஏதாவது தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா என்ன பேசுனாங்க? இல்லைங்க. 5 ஆண்டுகளில் 2013இல் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது வெளிநாட்டில் இருப்பவர்களெல்லாம் அன்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்த நயினார் நாகேந்திரன் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களை சிடிஎஸ் நந்தம்பாக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போது வெளிநாட்டு இருக்கிற முதலீடுகளை இங்கே ஈர்த்தாங்க. ஆனால் இவங்க மாறாக 5 ஆண்டுகளில் 5 முறை வெளிநாட்டுக்கு பயணம் போனாங்க. அப்போது இவங்க எல்லாருமே அதை தான் சொல்கிறேன்னு, தமிழ்நாட்டில் திருவாரூரில் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் அவர்களும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போய் நின்றாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருவாரூர்காரர் இல்லை, டெல்டாக்காரர்னு சொல்கிறது இல்லைங்க. ஆனால் சிறப்பு வேளாண் மண்டலத்தை உருவாக்கினார், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்தார். பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில்
அங்கே போய் இருந்தார். முருகையன் சார் கூட அந்த ஊர் தான், ஆனால் இவர் போனாரான்னு தெரியலைங்க. இவர் வந்து இங்கே வசதியாக ஒரு தொழிலதிபராக வாழ்கிறார், இவருக்கு அது தேவைப்படாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நீங்கள் விவசாயிகளுடைய இடத்துல எங்கே சேலம் தலைவாசலில் ஒரு விவசாயிகள் இருக்கிற இடத்துல கோட்டு ஷூட்டு போனவர் தானே தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ இதையெல்லாம் கிராமத்தை இவர்கள் செயல்பாடிலே ஒதுக்குறாங்கன்னு தான் பார்க்குறேன். அப்படி தான் நான் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், இதையெல்லாம் அமைச்சர்களுக்கு ஆளுகிற அரசாங்கத்துக்கு யோசிக்க நேரம் இருக்குமான்னு தெரியல. எல்லாருக்கும் பசுமாட்டு பால் வேணும், ஆனால் பசுமாட்டு பாலை உற்பத்தி செய்பவர்களுடைய அந்த விலையை உயர்த்த சொல்லி போராடினாங்க திரு பொன்னுசாமி அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு முழுக்க. அதுக்கு ஏதாவது விலை நிர்ணயம் பண்ணாங்களா? மாறாக விவசாயிகள் பசுமாட்டை வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து பால் பீச்சி அதை வந்து அது விற்று அவங்களுக்கு வாழ்வாதாரமும் மாட்டுக்கு தீவனமும் போடணும். ஆனால் இவங்க அதெல்லாம் பாதுகாக்காமல் டிலைட்டு பால் அப்படின்னு சொல்லி நாங்கள் 90 நாளைக்கு ஒரு பால் தயாரிச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. சரி, பசுமாட்டு பாலில் நீங்கள் விலை நிர்ணயம் பண்ணலை, டிலைட்டு பால் யார் கேட்டால் 90 நாளைக்கு. ஆனால் உண்மையான ஒரிஜினல் பால் இருக்கு இல்லையா, இந்த ஆவின் பாலில் 3 ரகம் இருக்கும், அதில் கொழுப்பை உறிஞ்சிக்கிட்டு தானே இவங்க கொடுத்தாங்க. அப்போது பசுமாட்டு பாலுக்கு இது பண்ணலை, ஆவின் பாலில் கொழுப்பை உறிஞ்சிக்கிறாங்க. அது மாதிரி மக்களினுடைய இரத்தத்தை உறிஞ்சிய ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. சொத்து வரி 150%, 52% மின்சார கட்டணம், அது மாதிரி பேருந்து, அது மாதிரி வாகனங்கள் இது பண்ணுற புதுசாக பதிகிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து விலையை உயர்த்திருக்காங்க. பதிவு கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம், எல்லா பத்திர ஆஃபீஸில் அங்கே ஓடிட்டுருக்கு. இதுக்கு இடையில் நேரில் போய் பார்த்தாலே பத்திரத்தை கொண்டு போய் தாய் பத்திரம், பட்டா சிட்டா, அடங்கல் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம முன்கூட்டியே ஆன்லைனில் கணினி மூலம் எல்லா ஏற்பாடு செய்து வச்சுருந்தாலே பத்திர ஆஃபீஸில் சப் ரிஜிஸ்ட்ரார் பதிய மாட்டார். ஏன்னா அவர் காசு இல்லாட்டினா பதிய மாட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவர் வாங்க மாட்டார், அவருக்கு இன்னொரு புரோக்கரை ஒருத்தர் வச்சுருப்பார். ஆனால் இங்கே அப்படி போனாலே பதிய மாட்டாங்க. ஆனால் வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் பதியலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனால் பத்திர ஆஃபீஸ் முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கக்கூடிய முகமது பின் துக்ளக் இஸ்லாமியர்களுடைய அந்த இதில் வந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் எம்பிடின்னு வாங்க முகமது பின் துக்ளக், அவர் நிறைய அந்த காலத்தில் நிறைய படித்தவர், ஆனால் தோல் நாணயத்தை கொண்டு வந்தார். அது மாதிரி டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு தலைநகரை மாற்றினார். அந்த மாதிரி தான் இந்த அரசு யாருக்கு எது தேவையோ, ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற போது உங்களுக்கு 10,000 ரூபாயில் ஒரு குடும்பம் அவங்க வாழ்வாதாரத்தை ஓட்டுச்சுங்க. இன்றைக்கி 13,500 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் இல்லாமல் ஓட்ட முடியுதா? 6,000 ரூபாய் கரண்ட் பில்லே வந்துடுதுங்க. அப்புறம் எப்படிங்க அரிசி பருப்பெல்லாம் வாங்குறது? 800 ரூபாய் இருந்தது 25 கிலோ அரிசி, ஆனால் இன்றைக்கு அது 1,300 ரூபாயிலேருந்து 1,600 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த விலைவாசி அது இது மட்டுமா? எல்லாமே நீங்கள் கட்டுமான பொருள், சாலை இதில் வந்து போகிறதுக்கு சாலை வரி எல்லாமே உயர்த்திருக்கிறாங்க. அப்படினால் இது கிராமப்புற மக்கள் கொதிச்சு போய் வரமாட்டாங்களா? இல்லை சார், இப்போ கிராமப்புறங்களில் வந்து அது ஒரு பகுதியாக இருந்தால் கூட சமூக அழுத்தம் இருக்குதா? இந்த வந்து ஆணவ படுகொலைகள் இதெல்லாம் நடக்கிறதுனாலவே வந்து இந்த அரசு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கூட வாக்க மாற்றி போட்டுக்கலாமான்னு கேட்குறேன். போட்டிருக்கலாம். நீங்க சமூக படுகொலைன்னு வச்சுக்கோங்க, சமூக அழுத்தம் காரணமா, சமூக அழுத்தம் அது மாதிரி இந்த மாதிரியான இது நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். வேங்கை வயலுக்கு இன்னும் வரைக்கும் தீர்ப்பு கிடைக்கலையே, அது ஏன் சிபிஐக்கு மாத்துறதுல என்ன இருக்கு? முக்கியமானதெல்லாம் ஏன் சிபிஐக்கு மாற்ற மாட்டேங்கிறீங்க? நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை ஏன் சிபிஐக்கு மாத்தல? பொள்ளாச்சியை சிபிஐக்கு மாத்தினாங்களே முந்தைய அரசு, ஏன் பயப்படுறீங்க? அப்போ இது மாதிரி தான் எல்லா தகவல்களுமே அவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறையினுடைய ஐஜி எப்படி அப்படின்ற இப்போ சமூக வலைதளங்களில் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஆகையினால கூட இருந்து அந்த அரசு செய்வதையெல்லாம் எது சரி எது தப்புன்னு சொல்லணும். எல்லாமே சரிங்க அப்படின்னு சொன்னால் என்ன பொருள்? ஆளுகிற அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருப்பதற்கு எதுக்கு அரசாங்க சம்பளம் வாங்கணும்? புரியுது சார். அக்னிசன் சார் நிறைய கருத்து பதிவு. இந்த இது சொன்னீங்க, இந்த 5 சவரன் நகை, அதில் மொத்தம் 48 லட்சம் பேர் வச்சுருந்தாங்க. அதில் 35 லட்சம் பேருக்கு வந்து கடன் தள்ளுபடி தகுதி இல்லைன்னு தள்ளிவிடப்பட்ட அரசாங்கம் தான் திராவிட மாடல் அரசாங்கம். தமிழ்நாட்டில் வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, கட்டமைப்பு
உர உயர் எல்லாமே உயர்வு. இல்லை, இந்த அரசாங்கம் எப்படி சார் தகுதியை வந்து எப்படி ஒன்று ஒன்றுத்துக்கு தகுதின்னு பார்க்கும்போது யார் அரசாங்கம் எப்படி ஒருத்தவங்களை வந்து தகுதியை பார்க்க முடியும்னு ஆனால் ஒரு கட்சிக்கு தலைமையை மட்டும் தகுதி இல்லாமல் கொண்டு வந்துடுறீங்களே, அதுதான் வேதனை. ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தாய்மார்களுக்கு பெண்களுக்கு தகுதி பார்க்குறீங்க, ஆனால் உங்கள் கட்சியில் தலைவரை மட்டும் தகுதி பார்க்காம எடுத்து போகிறீங்களே, இது என்னது இது? அதுவும் எப்படி ஒரே இது வந்துக்கிட்டே இருக்குது வாரிசுகளா? ஆகவே அதுக்கும் தகுதி பார்க்கணுமா இல்லையா? அண்ணா அப்படி பார்த்ததுனால தான் அண்ணா வந்து என்ன பண்ணார், திருவாரூர்லேருந்து வந்தவரை கொண்டு வந்தார். ஆனால் திருவாரூருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு இப்போது, அது இருக்கட்டும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கிராமப்புறத்தில் இருக்கிறது நகரப்புறத்தில் இருக்கிற எல்லாருமே என் பிள்ளைகள் பாதுகாப்பாக பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டு கல்லூரிக்கு போய்விட்டு வேலைக்கு போயிட்டு வீடு திரும்புமா என்கிற அச்சம் இருக்கிறது. ஆக காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டப்பட்ட காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இதெல்லாம் நடக்குமா? ஜாஃபர் சாதிக்கு பொறுப்பு கொடுக்குறவங்க காவல்துறையை எப்படி கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க? ஆகவே இவ்வளவு நடக்குது இல்லையா, இதெல்லாம் மக்கள் எதிர்க்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது? போலீஸை நம்பித்தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. ஆட்சி மாறியவுடன் இவைகள் எல்லாம் கஞ்சா, மது, இது மாதிரி இந்த ரவுடிசம் எல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன் நீங்கள் இந்த கருத்தை பதிவு பண்ணுறீங்க? திமுக வந்து 2.0 3.0 போட்டுகிட்டே போகிறதுனாலயா? அது நீங்கள் கஞ்சா ஒழிப்புக்கு 2.0 3.0 போட்டீங்க, ஒழிச்சிங்களா? நீங்கள் சாராயத்தை டிஜிபி ஆஃபீஸுக்கு எதிர்த்தாப்புல மெரினா கடற்கரையிலே பிடிச்சாங்களே, ஒழிச்சிங்களா? இப்போ என்ன பொருள்? அப்போ உங்களால் அதை செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம், புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் இயக்கம் தான் மக்களுக்கான திட்டம். அது அனைத்து மக்களுக்கான திட்டம். அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் சொல்லுகிறார், அதிமுக அனைவருக்குமான கட்சி. நன்றி நன்றி நன்றி.